நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை ட்ரெயின். வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 14ஆம் தேதிய பக்கங்களை புரட்டி பார்க்கலாமா? வரலாறில் தேசிய நாட்கள் என்று சொல்லக்கூடிய தேசிய கதை எழுதும் தினம் மார்ச் 14ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. மார்ச் 14 நாய் திருட்டு விழிப்புணர்வு தினம். வெள்ளை நாள் பதிலுக்கு ஒரு செய்கை மலர்ந்து ஆச்சரியப்படுத்தவும் பிரகாசிக்கவும் ஒரு வாய்ப்பு. வெள்ளை நாள். தேசிய குழந்தைகள் கைவினை தினம். குழந்தைகளின் படைப்பு கைகள் சாத்தியக்கூறுகளையும் முடிவுகளையும் தலைசிறந்த படைப்புகளாக மாற்றுகின்றன. தேசிய குழந்தைகள் கைவினை தினம். அடுத்ததாக உலக தூக்க தினம். உங்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுப்பது, உங்கள் உடலை மீண்டும் உற்சாகப்படுத்துவது மற்றும் அற்புதமான விஷயங்களை கனவு காண்பது. மார்ச் 14 தேசிய பை தினம். கணித ஆர்வலர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள். இந்த பிரபலமான எண்ணை இது ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்கும் அதன் விட்டத்திற்கும் கணக்கீடு செய்வார்கள். மார்ச் 14ஆம் தேதி தேசிய பை தினம். மார்ச் 14 டிட்டாயி வெரஸ் சர்வதேச கணித தினம். மார்ச் 14ஆம் தேதி நீங்கள் ஒரு வானளாவிய கட்டிடத்தை வடிவமைக்கிறீர்களோ அல்லது உங்கள் மீதமுள்ள சில்லறையை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ எதுவாக இருந்தாலும் கணிதத்தை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க முடியாது. தேசிய பட்டாம்பூச்சிகள் பற்றி அறிந்து கொள்ளும் தினம். இந்த மென்மையான ரெக்கைகள் கொண்ட உயிரினங்கள் அவற்றின் துடிப்பான வண்ணங்கள் மற்றும் அழகான பரப்புடன். தேசிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் தினம். மார்ச் 14ஆம் தேதி. முறுமுறுப்பாகவும் காரமாகவும் இருக்கும் இந்த முறுமுறுப்பான சிற்றுண்டிகள் எந்த சந்தர்ப்பத்திற்கும் ஏற்றவை. அறிவியல் கல்வி தினம். அறிவியலை கற்றுக்கொள்வது பிரச்சனைகளை தீர்க்கவும் உங்களை சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து கொள்ளவும் நமக்கு அது உதவுகிறது. அறிவியல் கல்வி தினம். சர்வதேச மானிய வல்லுநர்கள் தினம். நிதி நிலப்பரப்புகளில் பயணித்து இந்த திறமையான ஆதரவாளர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கான வளங்களை நமக்கு வழங்குகிறார்கள். சர்வதேச மானிய வல்லுநர்கள் தினம். மார்ச் முழுநிலவு. மார்ச் 14ஆம் தேதி மார்ச் முழுநிலவு. சர்வதேச கேள்வி கேட்கும் தினம். ஆர்வம் புதுமையை தூண்டுகிறது, அறிவை மேம்படுத்துகிறது மற்றும் தொடர்பை வளர்க்கிறது. இது சர்வதேச கேள்வி கேட்கும் தினம் மார்ச் 14ஆம் தேதி. தேசிய ஃப்ரீலான்சர் தினம். சுயாதீன வல்லுநர்கள் தங்கள் விதியை வடிவமைத்து தங்கள் திறன்களை பயன்படுத்தி நவீன பணியாளர் நிலப்பரப்பில் பல்துறைகளிலும் இவர்கள் காலூன்றி சாதனை செய்கிறார்கள். தேசிய ஃப்ரீலான்சர்ஸ் தினம். மார்ச் 14ஆம் தேதி சூரிய சக்தி பாராட்டு தினம். மார்ச் 14 சர்வதேச நதிகள் பாதுகாப்பு தினம். மார்ச் 14ஆம் தேதி தொழில்முறை பேச்சாளர்கள் கொண்டாட்ட தினம். தாக்கத்தை ஏற்படுத்தும் தகவல் தொடர்பு கலையை வழிநடத்தி இந்த திறமையான நபர்கள் பார்வையாளர்களை ஊக்குவிக்கிறார்கள். மார்ச் 14 சட்ட உதவியாளர்கள் தினம். கூட்டு நிதி திரட்டும் நாள் மார்ச் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மோதர் தினம் மார்ச் 14. இரவில் வெளியே வந்து இருளுக்கு ஒரு மாயாஜாலத்தை கொண்டு வரும் கவர்ச்சிகரமான, பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தினம் மோதர் தினம். ஒரு சிலந்தி தினத்தை காப்பாற்றுங்கள் மார்ச் 14. தேசிய பாலர் பள்ளி தினம் மார்ச் 14ஆம் தேதி. ஒற்றுமை தினத்தில் ஒரு பை சுடவும் மார்ச் 14. அடுத்ததாக மார்ச் 14 வேலை நாளுக்கு ட்ரிபிள். நகர்ப்புற நிலப்பரப்பில் பயணிப்பது தாளத்துள்ளம் உறுதியை எதிரொலிக்கிறது. அடுத்ததாக மார்ச் 14 ஹோலி. மார்ச் 9 முதல் மார்ச் 15 வரை உலக கண்ணழுத்த நோய் வாரம். அடுத்ததாக வரலாற்றின் பக்கங்களில் இந்திய வரலாற்றில் மார்ச் 14ஆம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. கல்வியாளர், ராஜஸ்தானின் முதல் ஆளுநர் மற்றும் 1955 முதல் 1956 வரை டெல்லியின் இரண்டாவது முதலமைச்சராக இருந்த குர்முக் நிஹால் சிங் பிறந்த தினம். சங்கரன் குட்டி குஞ்சிராமன் பொட்டேகாட் மார்ச் 14 1913 பிறந்து ஆகஸ்ட் 6 1982 இறந்தவர். மலையாள இலக்கியத்தின் இந்திய எழுத்தாளர் மற்றும் அரசியல்வாதி பிறந்த தினம். பரிதா ஜலால் ஒரு இந்திய நடிகை. ஜலால் இந்தி, தெலுங்கு மற்றும் தமிழ் திரைப்பட தொழில்களில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். விஜய் யாதவ் முன்னாள் கிரிக்கெட் வீரர், விக்கெட் கீப்பரும் ஆக்ரோஷமான கீழ்வரிசை பேட்ஸ்மேனுமான யாதவ் 1992 முதல் 94 வரை 19 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். அடுத்ததாக முகமது ஆமீர் உசேன் கான் ஒரு இந்திய நடிகர், இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் தொலைக்காட்சி பேச்சு நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆவார். இவர் ஆமீர் கான் என்று அழைக்கப்படுகிறார். இரோம் சானு ஷர்மிளா இந்திய மாநிலமான மணிப்பூரை சேர்ந்த ஒரு சிவில் உரிமை ஆர்வலர், அரசியல் ஆர்வலர் மற்றும் கவிஞர் ஆவார்.
மணிப்பூரின் இரும்பு பெண்மணி என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக மார்ச் 14 அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஜெய் நாராயண் வியாஸ். இவர் மார்ச் 14 1963 இறந்தார். ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தின் 3வது முதலமைச்சராக இருந்தவர். கிருஷ்ணா தாதா கோண்ட்கே. ஒரு இந்திய நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர். ஆகஸ்ட் 8 1932 பிறந்து மார்ச் 14 1998 இறந்தார். இவர் ஒரு தயாரிப்பாளர், இந்திய நடிகர். அவர் மராத்தி திரைப்படத் துறையில் மிகவும் பிரபலமான ஆளுமைகளில் ஒருவராக இருந்தவர். இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் 14ஆம் தேதி நடந்த நிகழ்வுகளை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். ஜெர்மன் மருத்துவர், விஞ்ஞானி மற்றும் நோபல் பரிசு பெற்ற பால் எர்லிச் பிறந்த தினம் மார்ச் 14 1854. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜெர்மனியில் உல்மில் ஒரு யூத மின் பொறியாளரின் மகனாக பிறந்தார். ஐன்ஸ்டீனின் சிறப்பு மற்றும் பொது சார்பியல் கோட்பாடுகள் பிரபஞ்சத்தை பற்றிய மனிதனின் பார்வையையும் துகள் மற்றும் ஆற்றல் கோட்பாட்டில் அவர் செய்த பணியையும் கடுமையாக மாற்றியது. குவாண்டம் இயக்கவியலையும் இறுதியில் அணுகுண்டையும் சாத்தியமாக்க உதவுகிறது. இவர் மார்ச் 14 1879 பிறந்தார். மார்ச் 14 1883 சிறந்த பத்திரிகையாளர், தலைமை ஆசிரியர், எழுத்தாளர் மற்றும் சமூக சேவகர் கார்ல் மார்க்ஸ் தனது 64வது வயதில் லண்டனில் இறந்தார். 1911 மார்ச் 14 ஓரிகமி கலையின் கிராண்ட் மாஸ்டராக கருதப்படும் ஜப்பானிய ஓரிகமிஸ்ட் அகிரா யோஷிசாவா பிறந்த தினம் இன்று. 1914 பிரேசிலிய புறநகர் நினைவு சின்னவாதியான கரோலினா மரியா டி ஜீசஸ் பிறந்த தினம். மார்ச் 14 1928 ஸ்பானிஷ் இயற்கை ஆர்வலரும் ஒளிபரப்பாளருமான பெலிக்ஸ் ரோட்ரிக்ஸ் டி லா பியூண்ட் பிறந்தார். 1931 இந்தியாவின் முதல் ஒளிப்படமான ஆலம்ரா வெளியிடப்பட்ட தினம் மார்ச் 14. அடுத்ததாக மார்ச் 14 1980 ஸ்பானிஷ் இயற்கை ஆர்வலர் மற்றும் ஒளிபரப்பாளரான பெலிக்ஸ் ரோட்ரிக்ஸ் டி லா பியூண்டே இறந்தார். 1995 மார்ச் 14 பெர்லிக்ஸில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் முதலில் சக்கர நாற்காலியை பயன்படுத்திய எட் ராபர்ட்ஸ் இறந்தார். அடுத்ததாக 2018 மார்ச் 14 புகழ்பெற்ற தத்துவார்த்த இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இறந்த தினம். அடுத்ததாக அமெரிக்க அணு இயற்பியலாளர், வானியற்பியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற வில்லியம் ஆல்பிரட் போவ்லர் இறந்தார். 1995 மார்ச் 14. அடுத்ததாக மார்ச் 14 வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளாக கொண்டாடப்படுகிறது. அதில் முக்கியமாக பை தினம். இந்த நாள் 14 கணித மாறிலியான முதல் 3 இலக்கங்களை ஒத்திருப்பதால் சர்வதேச அளவில் பை தினம், பை என்ற குறியீடு PI இன் முதல் 3 இலக்கங்களை இந்த பை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சர்வதேச கணித தினம். யுனெஸ்கோவால் நிறுவப்பட்ட இந்த நாள் வாழ்க்கை மற்றும் சமூகத்தின் பல்வேறு அம்சங்களில் கணிதத்தின் முக்கியத்துவத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. டீக் மற்றும் புளோஜாப் தினம். அதிகாரப்பூர்வ விடுமுறை இல்லாவிட்டாலும் சிலர் இந்த நாளை காதலர் தினத்திற்கு இணையாக நகைச்சுவையாக கொண்டாடுகிறார்கள். அங்கு கூட்டாளிகள் ஸ்டீக், இரவு உணவுகள் மற்றும் நெருக்கமான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். இதுவரை நீங்கள் கேட்டது வரலாற்றின் பக்கங்கள் மார்ச் 14ஆம் தேதி. மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளினுடைய நிகழ்வுகளை நாம் திரும்பி பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் FM இணையதள வானொலி. எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி.